ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் முத்து மேலே மீனா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணமும் முத்து தாங்க. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். கிறிஷோட பில் எல்லாத்தையும் முத்துவே பே பண்ணதுனால பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிறிஷோட பாட்டி. ஆனால் முத்து வந்து நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம், ஒரே ஃபேமிலியாக தானே பழகிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, வாங்க நானே உங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன்னு சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் கிறிஷோட பாட்டியும் அவங்க கூடவே போகிறாங்க. முத்து தான் கிறிஷை தூக்கிட்டு போகிறாரு. அப்போ யாருக்கும் தெரியாமல் கிறிஷ்குட்டி வந்து ரோகிணிக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு வழியாக இவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, எப்பவும் போலேயே மீனை எல்லா வேலையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரமா சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். அந்த சமயம் பார்த்து முத்தோட ஃப்ரெண்டு வந்து அவர் அண்ணாவுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வீட்டுக்கு வராரு. அப்போ வந்து முத்து கேட்குறாரு, என்னடா உங்கள் அண்ணன் வேறு பொண்ணு தான் லவ் பண்ணிட்டு இருந்தான், இப்போ என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா, அது பிரேக்கப் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ அப்பா பார்த்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லவும் முத்து அவரோட கதையை லிங்க் பண்ணி பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீனாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஆனால் விஜயாவுக்கு தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்தம் என்ன சொன்னார்னா, டே உஷாராக இருந்துக்கூடா, கல்யாணத்தப்ப நீ எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே நில்லு, அப்புறம் உங்கள் அண்ணன் கல்யாணத்தப்ப ஓடி போயிட்டோன்னா உன் தள்ள கட்டி வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயா, ரோகிணி, மனோஜ்லாம் ரொம்பவே சந்தோஷம் தான் படுறாங்க. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு வந்து ஒரு வழியாக கிளம்பி போனதுக்கப்புறம் விஜயை ஜாட மாடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க மீனாவை. ஆமாம், அவன் ஒரு வருஷமாக வந்து இவ கூட வாழ்றது கடமைக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் மீனாவுக்கு இன்னுமே வருத்தம் ஜாஸ்தி ஆகிடுது. மீனா இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக முத்து வந்து ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டு வந்துடுறாரு. வந்துட்டு மீனா கிட்டே கேஷுவலாக பேசுகிறாரு. அந்த கல்யாணத்துக்கு 2 பேரும் போயிட்டு வந்தாலும் ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. மீனா நான் வரலன்றாங்க. சரி உனக்கு வேலை இருந்துச்சுன்னா நீ பாரு, நான் மட்டும் போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டிஃபன் எடுத்து வை மீனா, நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. மீனா வந்து இல்லை, சாப்பாடெலாம் எதுவும் செய்யலை, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. முத்துக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவ இப்படி இருக்கா, என்ன ஆச்சு, நல்லா தான் இருந்தேன் அப்படிலாம் மீனா கிட்டே போய் கேட்குறாரு. அதுக்கப்புறம் விஜயாவும் டிஃபன் ரெடியாக வந்து கேட்குறாங்க. அவங்கக்கிட்டேயும் ரொம்ப போல்டாக தான் பேசுகிறாங்க மீனா. என்ன ரொம்ப திமிராக பேசுகிற அப்படின்னு விஜயாவும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி மனோஜ், ரோகிணியும் வந்து பேசுகிறாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இன்னும் டைமுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கணும்ல, இப்போ ஒன்றாலும் நான் மீட்டிங்க்கே லேட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு மனோஜும் ஓவராக சீன் போடுறாரு. ஆனால் மீனா வந்து ரொம்ப கோவமாகவே இருக்காங்க. ஒரு வழியாக எல்லாருமே நான் வெளில சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ முத்து வந்து ஏன் இப்படி இருக்க, நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, ஒரு வருஷமாக எங்கள் கூட கடமைக்கு தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு. அவங்க எப்போவுமே அப்படி தான் பேசுவாங்க, அதையே நீ பெருசாக எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு. நீங்களும் அப்படி தான் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா. நான் கலாய்ச்சிட்டு சொன்னேன் மீனா, நீ சீரியஸாக எடுத்துக்கிறேன், நான் மனோஜை கலாய்க்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்லி பார்க்குறாரு. ஆனால் மீனா கேட்கவே இல்லை. ஏன்னா மீனாக்கு அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். இன்னுமே சொல்லி காமிச்சிட்டே இருந்தானா மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் முத்துக்கு இது புரியாமல் நான் விளையாட்டை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீனோட அம்மா கேஷுவலாக ஃபோன் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சே மீனா வந்து விழுறாங்க. மீனாக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசே இல்லை. கண்டிப்பாக கோவம் இருக்க தானங்க செய்யும். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னா, மீனை யார்ட்டையுமே சொல்லாமல் வெளியில் போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.